So hi friends, welcome back to Home and Living channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஏன்னா சம்மர் வந்தாச்சு. ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த ஹாட்னஸ் பீட் பண்ணுறதுக்கான சில ரெசிபீஸ் தான் நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம். ஸோ அதில் ஐஸ்கிரீம்ஸ் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ ஆஃப் லேட்டாக நான் அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ரெசிபி நாங்கள் ஏற்கனவே லாஸ்ட் வீக் செஞ்சு பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிஷா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். டக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டா. ஏன்னு தெரியல, எப்போவுமே வருவா வீடியோக்குள்ளே. இந்த வாட்டி ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மில்க் 1 கப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எக்ஸாக்டாக நமக்கு அந்த ரெசிபிக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இதில் மில்க் 1 கப், அப்புறம் சுகர் 1/2 கப், கொக்கோ பவுடர் 1/4 கப். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இதை சீவ் பண்ண போகிறோம். ஸோ கொக்கோ பவுடரை நம்ம மில்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாட்டி சீவ் பண்ணி ஆட் பண்ணுறப்ப எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் இதில் ஜலிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா ஈவனாக நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மிக்ஸிங் நம்ம விஸ்கர்லேயே இது பண்ணலாம், மிக்ஸ் பண்ணலாம். ஸோ தட் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய விஸ்கருன்றத நான் ஃபோர்க்கில் தான் பண்ணேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கப் சுகர் இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா டிசால்வ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, ஸ்டர் பண்ணி. ஸோ இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே ஒரு பேனுக்கு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த லம்ஸும் எதுவுமே இருக்காது. இதை பாயில் பண்ணி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை அடுப்பில் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ ஸ்டோவை ஆன் பண்ண போகிறேன். இப்போது ஸ்டோவை ஆன் பண்ணிவிட்டு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ நல்லா இது அப்பப்போ ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே இதை வச்சு ஸ்டர் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரீலோட் பண்ணிகிட்ருக்கேன், ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி சாமான்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அப்பப்போ சமைக்கிறப்பே நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி சேர்த்து வச்சு கடைசியாக வாஷ் பண்ணுறது ரொம்ப டீடியஸாக ஆகிடும் எனக்கு சில டைம். ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் திக் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் கூட லைட்டாக திக் ஆகணும். ஸோ அது அட்டெயின் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஆற விடணும். ஏன்னா நம்ம அந்த கூல் க்ரீமோடு இதை அப்படியே பீட் பண்ணோன்னா நமக்கு ஐஸ்கிரீமாக வராது. ஸோ இது கொஞ்சம் நல்லா கூல் பண்ணி கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம விப்பிங் க்ரீமோடு இதை சேர்க்கணும். ஸோ வாங்க இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா சாய் பிஸியாக அவனோட ரைட்டிங் ஒர்க் பண்ணுறான். ரைட்டிங் ஒர்க்னால் நான் அவனுக்கு ஆக்சுவலி டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ மேக் இட் அ பாயிண்ட்
எவ்ரி ஈவினிங் 6:30க்கு புக்கோடு உட்காந்துடணும். நோ மேட்டர் வாட் அவனை விளையாடணும். அது இப்போது அந்த ரொட்டீன் அவனுக்கு செட் பண்ணி கொடுத்த தொட்டு அவன் என்கிட்ட கேட்குறது கிடையாது. அந்த டைமுக்கு அவன் புக்ஸை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துடுறான். அண்ட் நான் என்ன கொடுத்தாலும் அந்த 1 hour 1.5 hour என் கூட உட்காந்து படிக்கிறான். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவன் நான் சொல்கிறத செய்கிற தொட்டு எங்களுக்குள்ளே எந்த கான்ஃப்ளிக்டும் இல்லாமல் இருக்குது. ஸ்மூத்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம சில்ட்ரனுக்கு இன்கல்கேட் பண்ணணும். இந்த ஹேபிட்டை உட்கார வைக்கணும். டெய்லி ஒரு 1 hour நம்ம படிக்க உட்கார வச்சோன்னா இதுவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகி நமக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்களும் டே டு டே அவங்க லெசன்ஸை ரீட் பண்ணுறப்பே எக்ஸாமுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதையும் தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விஸ்கிங் பிளேட்ஸும் பவுலும் நான் இப்போ ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். நல்லா அது சில்லுன்னு ஆகணும். இந்த பவுலும் இந்த விஸ்கிங் பிளேட்ஸும் எப்போவுமே நம்ம விப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சில்னஸ் இருக்கணும் வெசலில். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ நான் 1 cup 1.25 cup நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சாக்லேட் மிக்ஸ்சரை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ எப்பவுமே லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஸ்க் பண்ணுறப்பே கிராஜுவலாக ஸ்பீடை ஏற்றி அதுக்கப்புறம் ஹையர் ஸ்பீடில் விப் பண்ணணும். இப்போ நான் இந்த சாக்லேட் மிக்ஸ்சரை ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் உல்ட்டாவாக இது பண்ணுறப்ப கீழே கொட்டக்கூடாது க்ரீம். ஸோ சாரி, நான் அதை அந்த கிளிப்பிங்கை ஆட் பண்ணலை. ஸோ இதை நம்ம ரொம்ப நேரம் போட்டு விஸ்க் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஒரு பாக்ஸுக்கு. இப்போது திரும்ப விஸ்கிங் பிளேடை வச்சு நம்ம ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம ஹெவி விஸ்கிங் பண்ண தேவையில்ல. லோவர் ஸ்பீட்லேயே வச்சு நம்ம லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் இப்போ லைட்டாக சாக்கோ சிப் ஆட் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் டாப்பிங்காக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நிறைய டாப் பண்ணிடலாம் சாக்கோ சிப்பை. ஏன்னா நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணுறப்ப எப்படியும் அது ஐஸ்கிரீமோட மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிட்றப்ப இன்னும் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுலேயும் ஆட் பண்ணலாம், டாப்பிங்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுட்டு ஸ்கூப் பண்ணி நம்ம கப்பில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ மார்னிங் நான் ஸ்கூப் பண்ணப்போ பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும்